ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான எல்லாரோட ஃபேவரேட்டான பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கலாம். இதை குடித்தா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது, ரொம்பவே ஃபில்லிங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை இன்றைக்கி ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாமை ஊற வச்சு தோல் உரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது பாதாம் நமக்கு சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பாதாம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. கையில் எடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா அந்த தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக உரிக்க வருதுன்னு. இதே மாதிரியே எல்லா பருப்பையும் உரித்து எடுத்துக்கோங்க. நான் உடனே செய்கிறதுனால சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நான் உரிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ அவசரம் இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிக்கும்போது உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த அரை கப் பாதாமையும் இதே மாதிரியே தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் வாசனைக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவரும் நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குன்னு, நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போது பாதாம் பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பால் காய்ச்சறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்க்கறதுனால பால் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் குடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், பால் நமக்கு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ பால் இன்னுமுமே நமக்கு கொஞ்சம் திக்காகி வரும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது மிதமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாதாம் விழுது, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பாதாம் மிக்ஸ் சேர்த்த உடனே நமக்கு பால் திக்காக ஆரம்பிக்கும். நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றிட்டு பால் திக்காகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றிருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அந்த மஞ்சள் தூள் அந்த பாலோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு சுட சர்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சூடாக குடிக்கிறது பிடிக்கல அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமும் இதை சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பாதாம் மில்க் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.